الحمد لله الذي وعد فوفى وأوعد فوفى، والصلاة والسلام على سيدنا محمد السيد الشرفاء ومسود الخلفاء وعلى آله وصحبه أهل الكرم والوفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون. وقال تعالى أيضا فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون. صدق الله العلي العظيم. ஏழு வானங்களையும் பூமிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பு ஸமாவாத்தி வல் அர்த், அவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்தில் வாழக்கூடிய முழு மனிதர்களுடைய நலனுக்காக வேண்டி அனுப்பி வைக்கப்பட்ட உத்தம நபிமார்கள், ரசூல்மார்கள், குறிப்பாக எங்களுடைய உயிரினும் மேலான அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவினுடைய கட்டளைகளை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், அவனுடைய விலக்கல்களை முற்றுமுழுதாகவே தவிர்த்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக அடியானுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நசீஹத் செய்து கொள்கிறேன். ஊசிக்கும் பித்தகுவல்லாஹ். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஒரு மனிதன் நிறைவேற்றக்கூடிய அனைத்து விதமான இபாதாத்துகளையும் வணக்கங்களையும் மூன்று அடிப்படையான பகுதிகளாக நம்மவர்களுக்கு வகைப்படுத்தலாம். அவைகளில் முதலாவது பகுதி அல் இபாதா அல் பதனியா அல் மஹ்பா. ஒரு முஸ்லிமான மனிதன் தன்னுடைய உடம்பை, மேனியை பயன்படுத்தி நிறைவேற்றக்கூடிய வணக்க வழிபாடுகள், அது தொழுகையினுடைய இபாதத்தாக இருக்கலாம், நோன்பினுடைய இபாதத்தாக இருக்கலாம். வெறுமனே மனிதனுடைய உடம்பை மாத்திரம் பயன்படுத்தி செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள். இரண்டாவது பகுதி அல் இபாதா அல் மாலியா அல் மஹ்பா. ஒரு முஸ்லிமான மனிதன் தன்னுடைய பணத்தை மாத்திரம் பயன்படுத்தி செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள், அது ஜகாத்தினுடைய இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவது பகுதி அல் இபாதா அல் பதனியா வல் மாலியா. ஒரு முஸ்லிமான மனிதன் தன்னுடைய உடலையும் தன்னிடம் இருக்கக்கூடிய பணத்தையும் ஒன்றிணைத்து பயன்படுத்தக்கூடிய செய்யக்கூடிய இபாதத், அது ஹஜ்ஜுடைய இபாதத்தாக இருக்கலாம், உம்ராவுடைய இபாதத்தாக இருக்கலாம். எனவே புனித இஸ்லாம் மார்க்கம் ஒரு முஸ்லிமான மனிதன் செய்யக்கூடிய அனைத்து விதமான வணக்கங்களையும் இபாதாத்துகளையும் மூன்று அடிப்படையான பகுதிகளாக நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த மூன்று அடிப்படையான பகுதிகளுக்கு மத்தியிலையும், இந்த மூன்று அடிப்படையான அம்சங்களுக்கு மத்தியிலையும் புனித இஸ்லாம் மார்க்கம் மிக முக்கியம் வாய்ந்த இபாதத்தாக, முன்னுரிமை வாய்ந்த அமலாக புனித இஸ்லாம் மார்க்கம் ஒரு மனிதன் தன்னுடைய உடலிலால் செய்யக்கூடிய வணக்கமான
தொழுகையினுடைய இபாதத்தை நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறது. அது நோன்பும் கிடையாது, ஜகாத்தும் கிடையாது, ஹஜ்ஜுடைய இபாதத்தும் கிடையாது, உம்ராவுடைய இபாதத்தும் கிடையாது. புனித இஸ்லாம் மார்க்கம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் மிக முக்கியம் வாய்ந்த இபாதத்தாக, முதன்மை வாய்ந்த வணக்கமாக தொழுகையினுடைய இபாதத்தை நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுடைய பருவ வயதுல இருந்து அவனுடைய மரணம் வரைக்கும் ஒவ்வொரு நிகழ்வோடும், ஒவ்வொரு அம்சத்தோடும், ஒவ்வொரு காரியத்தோடும் இஸ்லாம் மார்க்கம் தொழுகையினுடைய இபாதத்தை நம்மவர்களுக்கு தொடர்புபடுத்தி வைத்திருக்கிறது. அது ஐவேளை தொழுகைகளாக இருக்கலாம், தஹஜ்ஜுடைய தொழுகையாக இருக்கலாம், ஸலாத்து துஹாவாக இருக்கலாம், ஸலாத்துல் வித்ராக இருக்கலாம், ஸலாத்து தஸ்பீஹாக இருக்கலாம், இஸ்திகாராவாக இருக்கலாம், ஸலாத்துல் இஸ்திஸ்காவாக இருக்கலாம், ஸலாத்துல் குசூஃபாக இருக்கலாம், தஹிய்யத்துல் மஸ்ஜிதாக இருக்கலாம். இஸ்லாம் ஒரு மனிதனுடைய பருவ வயதில இருந்து அவனுடைய மரணம் வரைக்கும் அனைத்து செயல்பாடுகளோடு தொழுகையினுடைய இபாதத்தை இஸ்லாம் முழுமையாக தொடர்புபடுத்தி வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, அன்பு ரசூலுல்லாஹினுடைய ஒரு அழகான ஹதீஸ் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை நரேட்டிங் பண்றாங்க. கண்ணியமானவர்களே, ஒரு முஸ்லிமான மனிதனுடைய வாழ்க்கையை தொழுகை என்ற அடிப்படையான அமலை முன்வைத்து அன்பு ரசூலுல்லாஹ் அவர்கள் இரண்டு அடிப்படையான பகுதிகளாக ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையை நபியவர்கள் பாகுபடுத்தியிருக்கிறார்கள். அதில் முதலாவது பகுதி, ஒரு முஸ்லிமான மனிதன் இருக்கிறான், அவன் மன் ஹாஃபஸ அலைஹா, அவன் ஐவேளை தொழுகையை பேணி பாதுகாத்து பெர்ஃபெக்டாக சொல்லக்கூடிய ஒரு மனிதன். இரண்டாவது அன்று ரசூலுல்லாஹ் அவர்கள் பாவப்படுத்தினார்கள், மல்லம் யுஹாஃபிஸ் அலைஹா, இன்னும் ஒரு முஸ்லிமான மனிதன் இருக்கிறான், அவன் ஐவேளை தொழுகையை பேணுதலாக, பக்குவமாக, சீராக, முறையாக, பெர்ஃபெக்டாக தொழாத ஒரு மனிதன், அவனுக்கு மல்லம் யுஹாஃபிஸ் அலைஹா என்பதாக அழைக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அன்பு ரசூலுல்லாஹ் அவர்கள் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையை தொழுகை என்ற அடிப்படையான இபாதத்தை முன்வைத்து இரண்டு பகுதிகளாக வகைப்படுத்தி விட்டார்கள். அதில் முதலாவது பகுதி மன் ஹாஃபஸ அலைஹா, எந்த மனிதன் தொழுகையை முழுமையாக பாதுகாத்து இந்த உலகத்தில் வாழுகிறானோ ரசூலுல்லாஹ் அவர்கள் அந்த மனிதனுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு ப்ராமிஸ, ஒரு வஅதாவை நபி அவர்கள் முன்வைத்தார்கள். ரசூலுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள், கானத் லஹு நூரன் வ புர்ஹானன் வ நஜாத்தன் யௌமல் கியாமா, அந்த அனைத்து விதமான தொழுகைகளும் கியாமத்துடைய நாளையில் அவனுக்காக வேண்டி பிரகாசமாகவும், அவனுக்கு அத்தாட்சியாகவும், அவனுக்கு பாதுகாப்பாகவும் அந்த தொழுகையில் கியாமத்துடைய நாளில் முன்னால வந்து நிற்கும். இது முதலாவது பகுதி, மன் ஹாஃபஸ அலைஹா. இரண்டாவது பகுதியினர் மல்லம் யுஹாஃபிஸ் அலைஹா, உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஐவேளை தொழுகையை பேணுதலாக, பக்குவமாக தொழாத ஒரு மனிதன், அவனை பற்றி ரசூலுல்லாஹ் அவர்கள் எச்சரிக்கையாக நபியவர்கள் முன்வைத்தார்கள். கியாமத்துடைய நாளையில் மஅகாரூன வ ஃபிர்அவுன வ ஹாமான் வ உபய் இப்னு ஹலஃப், கியாமத்துடைய நாளையில் ரசூலுல்லாஹுடைய உம்மத்தை சேர்ந்த ஒரு மனிதன், அவனுடைய பேர் அப்துல்லாவாக இருக்கலாம், அவனுடைய பேர் அப்துர் ரஹ்மானாக இருக்கலாம், அவனுடைய பேர் முஹம்மதாக இருக்கலாம், ரசூலுல்லாஹுடைய உம்மத்தை சேர்ந்த ஒரு மனிதனாக இருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் தொழுகையினுடைய இபாதத்தை பேணி பாதுகாத்து தொழாத ஒரு காரணத்தினால் கியாமத்துடைய நாளையில் ஃபிரௌனோடும் காரூனோடும் ஹாமானோடும் உபய் இப்னு ஹலஃபோடும் அவன் எழுப்பப்படுவான். இது அன்பு ரசூலுல்லாஹினுடைய பயங்கரமான எச்சரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது.
கண்ணியமானவர்களே, ஏன் ரசூலுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய உம்மத்தை சேர்ந்தவர்களை கியாமத்துடைய நாளையில் கொடிய காபிர்களான, மோசமான காபிர்களான, ஷிர்கிலும் குஃப்ரிலும் ஈடுபட்ட அடிப்படை அந்த வாதத்தை முன்வைத்த மோசமான காபிர்களுடன் ரசூலுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய உம்மத்தை சேர்ந்தவர்களை கியாமத்துடைய நாளில் நபி ஒப்பிட்டு பேசணும்? அன்புக்குரியவர்களே, அல்லாமா இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய கிதாபு ஸலா வ அஹ்காம் தாரிகிஹா என்ற கிதாபில் தெளிவுபடுத்தும் பொழுது, எந்த மனிதன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவன் செல்வத்துக்காக வேண்டியும் பணத்துக்காக வேண்டியும் தன்னுடைய தொழுகையை விட ஆரம்பிக்கிறானோ, கியாமத்துடைய நாளையில அவன் தாகூனோடு எழுப்பாட்டப்படுவான். எந்த மனிதன் ஆட்சிக்காக வேண்டி தன்னுடைய தொழுகையை விடுகிறானோ, அந்த ரசூல் அவர்களுடைய ஹிக்மத்தை பாருங்கள், கியாமத்துடைய நாளையில் ஃபிரௌனோடு எழுப்பாட்டப்படுவான். எந்த மனிதன் தன்னுடைய பதவிக்காக வேண்டியும் தலைமைத்துவத்துக்காக வேண்டியும் தொழுகையை விடுகிறானோ, கியாமத்துடைய நாளையில் ஹாமானோடு எழுப்பாட்டப்படுவான். எந்த மனிதன் தன்னுடைய வியாபாரத்துக்காக வேண்டியும் தொழிலுக்காக வேண்டியும் சம்பாத்தியத்துக்காக வேண்டியும் தொழுகையினுடைய இபாதத்தை விட ஆரம்பிக்கிறானோ, கியாமத்துடைய நாளையில் உபையுல் ஹலஃபோடு அவன் எழுப்பாட்டப்படுவான். அன்புக்குரியவர்களே, அல்லாமா இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி தெளிவுபடுத்துறாங்க, முஸ்லிம்களை புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் இந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 4 அடிப்படையான ருஊசுல் கஃபரா காபிர்களுடைய தலைமைத்துவத்தோடு இருந்தவர்களை நபி அவர்கள் தொழுகையை விட்டவர்களை நபி அவங்க ஒப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. எனவே எந்த மனிதன் இவ்வுலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் தொழுகையுடைய இபாதத்தை அவன் கணக்கெடுக்காமல் பொருட்படுத்தாமல் இந்த உலகத்தில் வாழுகிறானோ, இந்த 4 விதமான அடிப்படையான காபிர்களுடன் அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில ரசூலுல்லாஹுடைய உம்மத்தை சேர்ந்த மனிதர்களை அல்லாஹ் எழுப்பாட்டுவான். அன்புக்குரியவர்களே, எனவே அல்லாஹ் தஆலா அன்பு ரசூலுல்லாஹுடைய உம்மத்தாகிய நம்மவர்களுக்கு தொழுகை என்ற இபாதத்தை ஒரு முஸ்லிமுடைய உயிர் மூச்சாக, ஒரு முஸ்லிமுடைய இருதய துடிப்பாக, ஒரு முஸ்லிமுடைய அந்த உயிர் நாடியாக அல்லாஹ் தஆலா நம்மவர்களுக்கு தொழுகையுடைய இபாதத்தை முன்வைத்திருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, உலமாக்கள் சுருக்கமாக கூறுவார்கள், தொழுகை என்பது ஒரு முஸ்லிமான மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உயிரை போன்று, ரூஹை போன்று. எந்த மனிதனுடைய உடம்பில் உயிர் கிடையாதோ, ரூஹு கிடையாதோ, அந்த மனிதனுடைய உடம்பில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவனை நாம் பிணம் என்பதாகத்தான் பேசுவோம். அன்புக்குரியவர்களே, எந்த மனிதன் தொழுகை என்ற இபாதத் இல்லாமல் இருக்கிறானோ, அந்த உடம்பு, அந்த முஸ்லிமுடைய மேனி, அந்த முஸ்லிமான மனிதன் செத்த பிணத்துக்கு ஒப்பிடப்படுகிறான் என்பதாக உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அன்பார்ந்த கனவான்களே, சகோதரர்களே, எனவே புனித இஸ்லாம் மார்க்கம் நம்மவர்களுக்கு தொழுகை என்ற இபாதத்தை அடிப்படையான ஒரு அமலாக, ஒரு இபாதத்தாக நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, நம்மில் அதிகமானவர்கள் 50 வயதை கடந்தவர்கள் இருக்கிறோம். நம்மில் அதிகமானவர்கள் 70 வயதை கடந்தவர்கள் இருக்கிறோம். நம்மில் அதிகமானவர்கள் 30 வயதை கடந்தவர்கள் இருக்கிறோம். நம்மில் அதிகமானவர்கள் 40 வயதை கடந்தவர்கள் இருக்கிறோம். நம் சமுதாயத்தில் முஸ்லிம்களை நாம் 2 பகுதிகளாக நாம் வகைப்படுத்தலாம். அதில் முதலாவது பகுதியினர் ஐவேளை தொழுகையை அறவே நிறைவேற்றாத மனிதர்கள். அன்புக்குரியவர்களே, அவர்களை பற்றி நான் இன்றைய ஹுதுபாவில் பேச வரவில்லை. இரண்டாவது பகுதியில் இருக்கிறார்கள், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான காலம் ஐவேளை தொழுகையை தொடர்ச்சியாக நிறைவேற்றி வந்தவர்கள், ஐவேளை தொழுகையை பேணி பாதுகாத்தவர்கள். ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த மனிதர்களுடைய, அந்த முஸ்லிம்களுடைய தொழுகை பெர்ஃபெக்டான தொழுகையாக, சீரான தொழுகையாக, முறையான தொழுகையாக, அழகான தொழுகையாக சுப்ஹானல்லாஹ் நம்மில் அதிகமானவர்களுடைய தொழுகை காணப்படுவது கிடையாது. என்னுடைய ஹுதுபாவுடைய மிக முக்கியமான தலைப்பு தான் பாருங்களே, நம்மில் பல வருடங்கள் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறோம், நம்மில் 50 வருடங்கள் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறோம்,
நம்மில் 60 வருடங்கள் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறோம். யாரும் தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடாது. நம்முடைய அதிகமானவருடைய தொழுகை சீரான முறையான அழகான தொழுகையாக காணப்படுவது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிதுக்குள்ளால் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சஹீஹ் புகாரியுடைய ரிவாயத், ஒரு மனிதர் மஸ்ஜிதுக்குள்ளால் நுழைகிறார். நுழைஞ்ச மனிதர் ரசூலுல்லாஹ் அவர்களை கடந்து சென்று தன்னுடைய தொழுகையை ஆரம்பம் செய்கிறார். நபி அவர்கள் அந்த மனிதனுடைய தொழுகையை முழுமையாக அவதானம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த மனிதர் தக்பீர் கட்டுகிறார், அந்த மனிதர் ருக்கு போறாரு, அந்த மனிதர் சுஜூது செய்யறாரு, சலாம் கொடுக்கிறாரு. தொழுகையை முடித்த அடுத்த கடம் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால வந்து யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்பதாக நபி அவர்களுக்கு சலாம் சொல்ல ஆரம்பிச்சாரு. நபி அவர்கள் அந்த மனிதனை பார்த்து சொன்னாங்க, ஏ மனிதா, உன்னுடைய தொழுகையை நான் அவதானம் செஞ்சேன். இன்றைக்கு நீ தொழுதாதான், ஆனா உன்னுடைய தொழுகை சரியான தொழுகையாக இருக்கவில்லை. மறுபடியும் உன்னுடைய தொழுகையை சீராக முறையாக அழகாக நீ தொழுது காட்டு என்பதாக போய் மறுபடியும் தொழு என்பதாக சொன்னாங்க. ரசூலுல்லாஹினுடைய இந்த கட்டளை எடுத்த மனிதன் மறுபடியும் போய் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கற்றாரு. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ் அவங்க அந்த மனிதனுடைய தொழுகையை அப்சர்வ் பண்ணாங்க. ரசூலுல்லாஹ் அவர்கள் அந்த மனிதனுடைய தொழுகையை அவதானம் செஞ்சாங்க. ஒரு ஆலிம் இருக்கிறார், அந்த ஆலிமுக்கு ஃபிக்ஹுடைய அறிவு இருக்கிறது, அவருக்கு தொழுகையுடைய அறிவு இருக்கிறது, அவருக்கு நோன்பினுடைய அறிவு இருக்கிறது. ஒரு அவாம், ஒரு பொதுமகன் அவன் தொழும் பொழுது அவனுடைய தொழுகையில் குறைபாடுகள் இருந்தால் அந்த ஆலிம் சாப் அவரை கூப்பிட்டு, அவனோட தொழுகையில கீழே இருக்குது, அவனோட தொழுகையில தவறு இருக்குது, நீங்க எப்படி தொழுங்க என்ற அட்வைஸ் அவரோட கொடுக்கணும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க அதே மாதிரி அந்த மனிதரை சொன்னாங்க, அவனோட தொழுகை சீரான தொழுகையா இல்ல, அவனோட தொழுகை பெர்ஃபெக்ட் இல்ல, மறுபடியும் போய் உங்களோட தொழுகையை சொல்லுங்க. அன்புக்குரிய கணவாங்களே, அந்த மனிதர் மறுபடியும் தக்பீர் கட்டுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மனிதனுடைய தொழுகையை அவதானம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அவர் ருக்கு செஞ்சாரு, அவர் சமிஅ அல்லாஹு லிமன் ஹமித இஅ்திதாலுக்கு வந்தாரு, அவர் சுஜூது செஞ்சாரு, சலாம் கொடுத்தார். தொழுகை பூர்த்தியாகிவிட்டது. நபி அவர்கள் கிட்ட வந்து சலாம் சொன்னாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏ மனிதா, இர்ஜிஅ ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி. உன்னுடைய தொழுகையை நான் அவதானம் செய்தேன், இன்று நீ தொழவில்லை, உன்னுடைய தொழுகை சீரான தொழுகையாக இருக்கவில்லை, மறுபடியும் போய் தொழு. ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளையை கேட்ட மனிதன் மறுபடியும் அந்த சஹாபி போய் தக்பீர் கட்டுகிறார். சுப்ஹானல்லாஹ், தக்பீர் கட்டி ருக்குக்கு போறாரு, இஅ்திதாலுக்கு வராரு, சஹீஹ் புகாரியுடைய ரிவாயத், சுஜூதுக்கு போறாரு, சலாம் கொடுக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சலாம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் சொல்லிட்டேன். நபி அவங்க சொன்னாங்க, ஏ மனிதா, உன்னுடைய தொழுகையை நான் அவதானம் செய்தேன், உன்னுடைய தொழுகை பூர்த்தியான தொழுகையாக இருக்கவில்லை, மறுபடியும் போய் தொழு. மூன்றாவது விடுத்தமும் மறுபடியும் உன்னுடைய தொழுகையை நீட்டி தொழு. இர்ஜிஅ ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி. யா ரசூலல்லாஹ், எனக்கு தெரியாது யா ரசூலல்லாஹ், இதைவிட சிறப்பாக அழகாக எனக்கு சொல்வதற்கு தெரியாது. யா ரசூலல்லாஹ் ஃபஅல்லிம்னி, எனக்கு தொழுகையுடைய முறையை கற்றுத்தாருங்கள். அன்பான கருவாங்களே, இந்த சிஃபத் அதிகமானவங்கள்ட்ட இல்லை. எங்கட தொழுகையில தவறு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், எங்கட தொழுகையில பிழைகள் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் பொருத்தமான உலமாக்கள்கிட்ட போய் அந்த தொழுகையை சீர்திருத்தி சொல்வதற்கு அதிகமாக தயார் கிடையாது. எங்கட வுதுவை சரிவர செய்வதற்கு அதிகமாக தயார் கிடையாது. அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ் ஃபஅல்லிம்னி, எனக்கு தொழ தெரியா யா ரசூலல்லாஹ், தொழுகை எனக்கு கற்றுத்தாருங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முன்னால போங்க. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ இப்படித்தான் தக்பீர் கட்டணும், நீ இப்படித்தான் ருக்கு செய்யணும், நீ இப்படித்தான் இஅ்திதாலுக்கு வரணும், நீ இப்படித்தான் சுஜூது செய்யணும், நீ இப்படித்தான் நடுவர் இப்படி இருக்கணும், நீ இப்படித்தான் சலாம் கொடுக்கணும். அன்புக்குரியவர்களே, தக்பீர்ல இருந்து அவருடைய நிலையில கியாம்ல இருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் முழு தொழுகை ரசூலுல்லாஹ் அவர்கள் அந்த மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இன்றைக்கு சமூகத்தில் அதிகமானவங்க இருக்கிறாங்க, யாரும் கோச்சுக் கொள்ளக்கூடாது.
ஆலிம் என்ற அடிப்படையில ஒவ்வொரு ஆலிமுக்கும் சில பொறுப்புகள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். கியாமத்துடைய நாளையில அந்த விடயங்களை தெளிவாக பேசப்படாமல் இருப்பின் அந்த கேள்விக்குரிய பதிலை அந்த ஆலிமுக்கு முன்னோக்க முடியாது. அல்லாஹ் அவருக்கு என்னுடைய அறிவை கொடுத்திருக்கிறான், கொடுத்திருக்கிறான், அவருக்கு மார்க்க சட்டத்துக்கு நுழைவு கொடுத்திருக்கிறான். அந்த ஆலிமுக்கு கடமை இருக்குது, அதை பற்றியுள்ள தெளிவு அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துறது. அன்பார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அந்த மனிதருக்கு சொன்னாங்க, நீங்க இப்படித்தான் சொல்லணும், ஒரு தொழுகை இப்படித்தான் இருக்கணும். வேறொரு ரிவாயத்துல சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, மனிதர்களே, சஹாபாக்களே, என்னுடைய உம்மத்தை சேர்ந்தவர்களே, நான் எவ்வாறு சொல்கிறேனோ அவ்வாறு என்னுடைய தொழுகையை அமைத்துக் கொள்ளுங்கள். அந்த மனிதர் அந்த இடத்துல வெளியாக ஆரம்பிச்சார். கண்ணியத்துக்குரிய கணவங்களே, சகோதரர்களே, எங்களோட புகஹாக்கள், மார்க்க அறிஞர்கள், இஸ்லாமிக் ஸ்காலர்ஸ் தொழுகையினுடைய வாஜிபுகளை ஹதீஸினுடைய பார்வையில் 10 அர்க்கான்களாக 10 வாஜிபுகளாக நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறார்கள். மொத்தம் தொழுகையில் 19 வாஜிபுகள் இருக்கின்றன. மொத்தம் தொழுகையில் 19 அர்க்கான்கள் இருக்கின்றன. அந்த 19 வாஜிபுகள்ல தக்பீர் கட்டிடத்திலிருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் ஒரு முஸ்லிமான மனிதன் தன்னுடைய தொழுகையை ஆரம்பித்து அந்த 19 வாஜிபுகளில் ஒரு வாஜிபை அவன் மிஸ் ஆக்கிட்டான், அவனுடைய தொழுகை அவனுக்கு அன்று நாள் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். ஒரு வாஜிப் மிஸ் ஆகிட்டாலும் அவன் தொழுதவனாக கணிக்கப்பட மாட்டான். இதனால தான் அல்லாமா இப்னு கையம் ரஹ்மத்துல்லாஹி அவங்க தன்னுடைய வாபிலுல் வஸ்ஸபி, தன்னுடைய வாபில் என்ற கிதாபில் சுப்ஹானல்லாஹ் தொழக்கூடிய மனிதர்களை 5 பகுதிகளாக வகைப்படுத்தியிருக்கிறார்கள். தொழுகிறாங்க, ஆனா தொழக்கூடிய மனிதர்கள் முஸ்லிம்கள் 5 வகைகளாக இருக்கிறார்கள். முதலாவதாக முஆக்கப், அவன் தொழுகிறான், அவனுடைய தொழுகையில எந்த பிரயோஜனமும் கிடையாது, கியாமத்துடைய நாளையில அவனுடைய தொழுகைக்காக வேண்டி தண்டனை கொடுக்கப்படும். முஆக்கப், அல்லாஹ் எங்களை எவ்வளவு பாதுகாக்கும். இரண்டாவது இப்னு கையம் சொன்னாங்க, அது முஹாசப், ஒரு மனிதன் தொழுகிறான், ஆனால் அவனுடைய தொழுகையை பற்றி கேள்வி கணக்கு கேட்கப்படும். மூன்றாவது முகப்பரான், அவன் தொழுகிறான், அந்த தொழுகை மூலமாக அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நான்காவது முசாபாலை, அவன் தொழுகிறான், அந்த தொழுகை மூலமாக நன்மை அடைந்து கொள்கிறான். அஞ்சாவதாக முகர்ரம் என் ரப்பிஹி, அவன் தொழுகிறான், அந்த தொழுகையின் மூலமாக படைத்தவன் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்கிறான். 5 வகையில் இருக்கிறாங்க சொல்லக்கூடியவங்க. அன்பார்களே, அல்லாஹ் இப்னு கையம் அவங்க தெளிவுபடுத்துறாங்க. அதுல முதலாவது வகையினர் ஆக டேஞ்சரானவங்க. 50 வருஷம் தொழுதிருக்கிறாங்க, 60 வருஷம் தொழுதிருக்கிறாங்க, 70 வருஷம் தொழுதிருக்கிறாங்க, தன்னுடைய மரண படுக்கை வரைக்கும் தொழுதிருக்கிறார்கள். யாரும் தவறுதலாக புரிந்துவிடக் கூடாது, தொழுகையை சீராக முறையாக அவர்கள் சொல்லவில்லை. முஆக்கப், கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் சொல்லுவான், நீ தொழுதாத்தான், ஆனா தொழுதாலும் எந்த பிரயோஜனம் இல்ல. உன்னுடைய தொழுகையின் மூலமாக உனக்கு கேடு ஏற்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த 19 தொழுகையுடைய வாஜிபுகளையும் ஒன்றை நாங்கள் தவறவிட்டாலும், ஒன்றை மிஸ் பண்ணினாலும், அழகாக தொழுதோம், சலாம் கொடுத்தோம், ஒன்று தவறிவிட்டாலும் அன்றைய நாள் எங்களுடைய தொழுகையாக கருதப்பட மாட்டாது. இதுதான் புகாக்களுடைய ஏகப்பட்ட முடிவாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 19 வாஜிபுகளையும் என்னுடைய ஹுத்பாவுடைய மிக முக்கியமான அம்சமாக நான் தெளிவுபடுத்தவானது. இந்த 19 வாஜிபுகளையும் 3 பகுதிகளாக உலமாக்கள் வகைப்படுத்துவாங்க. அதுல முதலாவது, அந்த வாஜிபுகள் ஒரு பகுதி தான் கல்வி, ஒரு மனிதனுடைய உள்ளத்தோடு தொடர்பான வாஜிபுகள். இரண்டாவது கௌலி, ஒரு மனிதனுடைய சொல்லோடு வார்த்தைகளோடு நாவோடு தொடர்பான வாஜிபுகள். மூன்றாவது ஃபிஅலி, ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளோடு தொடர்பான வாஜிபுகள். இந்த 19 வாஜிபுகளையும் முதலாவது பகுதி கல்வி, இந்த உள்ளத்துல வர வேண்டிய வாஜிபான பகுதி. அதுதான் நிய்யத் என்பதாக அழைக்கப்படும். உஸல்லி ஃபர்து ظுஹர், உஸல்லி ஃபர்து அஸ்ர், உஸல்லி ஃபர்து மக்ரிப், உஸல்லி ஃபர்து இஷா, உஸல்லி ஃபர்து சுப்ஹ். அன்பானவர்களே, இது 19 வாஜிபுகள் மிக முக்கியமான பகுதி.
இரண்டாவது பகுதி, ஒரு முஸ்லிமான மனிதன் சொல்ல ஆரம்பிக்கிறான், அவனுடைய நாவோடு தொடர்பான வாஜிபுகள், அது சூரத்துல் ஃபாத்திஹாவா இருக்கலாம், அவனுடைய தக்பீராக இருக்கலாம், அவனுடைய சலாமாக இருக்கலாம், அவனுடைய அத்தஹியாத்தாக இருக்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்வதாக இருக்கலாம், அவனுடைய நாவோடு தொடர்பான வாஜிபுகள். மூன்றாவது பகுதி இருக்கிறது, அது மற்ற அனைத்தும் ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளோடு தொடர்பானது. அவனுடைய ருக்கு, அவனுடைய சுஜூத், அவனுடைய நடுயிருப்பு, அன்பார்களே அவனுடைய நிலை, அவனுடைய அசிதால், இந்த அனைத்து பகுதிகளும் ஒரு முஸ்லிமான மனிதனுடைய கொள்கையின் அவனுடைய செயல்பாடுகளோடு தொடர்பானது. அன்பார்களே, இன்றைக்கு அதிகமானவங்க சமூகத்தில் முந்தைய காலம் இருந்துச்சு, பழைய மக்கள்கிட்ட இருந்த அதிகமான தொழுகையினுடைய அந்த பண்பாடுகளும் ஒழுக்கங்களும் இன்றைக்கு நாங்க மஸ்ஜிதுக்குள்ள இன்றைக்கு பார்க்க முடியாமல் இருக்கிறது. இனியவர்களே, நான் பேச போற விடயத்தை யாரும் தவறுதலாகவும் புரிந்து கொள்ளக்கூடாது. ஒரு ஆலிம் என்ற அடிப்படையில் அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு இருக்கிற என்றதுனால தான் இது ஒரு தலைப்பாக எடுத்து பேசுகிறேன். அன்பாளர்களே, தொழுகையினுடைய அடிப்படையான பகுதி, இன்று நம்மில் அதிகமானவர்கள் இந்த பகுதியை கருத்தலை செலுத்துவது கிடையாது. தொழுகையுடைய வாஜிபுகளில் முதன்மையான வாஜிபுகள் ஒன்று கியாமு காதிர். எந்த மனிதன் உடம்புல அல்லாஹ் சக்தியை கொடுத்திருக்கிறானோ அந்த மனிதன் தன்னுடைய தொழுகையில் நின்று கொண்டு அவன் சொல்ல வேண்டும். கியாமு காதிர். அல்லாஹ் எனக்கு உடம்புல சக்தியை தந்திருக்கிறான், உடம்புல ஆரோக்கியம் தந்திருக்கிறான், நான் நின்று சொல்லணும், எனக்கு உட்கார்ந்து சொல்றதுக்கு கேளா. அன்பார்களே, தன்னுடைய முதுகெலும்பை நேராக வைத்து படைத்தவன் அல்லாவுக்கு முன்னால் சப்ல நின்று ஸ்டாண்டிங் ஒரு கொலோனும் அவருடைய முதுகெலும்பை வளைக்க கூடாது. இதுதான் கியாமு காதிர் என்பதாக அழைக்கப்படும். நேராக நின்று கொள்ளணும். அவன் எந்த சந்தர்ப்பங்களையும் எந்த உடம்புல எனக்கு ஆரோக்கியம் இருக்கும் பொழுது இஸ்லாம் எனக்கு உட்கார்ந்து சொல்றதுக்கு அனுமதி கொடுக்கிறது இல்லை. ஒருத்தர் சொல்றாரு, ஹஜ்ரத் தென்னை மரத்துக்கு மேல ஏறி அவர் சம்பாதிக்கிறாரு, ஆனா பள்ளியில அவர் உட்கார்ந்து கொள்கிறாரு. ஹஜ்ரத் டயலஸ் பண்ற ஒருத்தர் அவரு மத்தியில் நின்று கொள்கிறாரு. ரெண்டு பேருக்கு மத்திய வித்தியாசம் என்ன? உழைத்து சாப்பிடக்கூடிய மனிதர் அவர் மஸ்ஜிதுக்கு வெளியால் கஷ்டப்படுகிறார், அவர் உழைக்கிறார், தன்னுடைய உடம்பை வருத்துகிறார், ஆனா மஸ்ஜிதுக்குள் வந்து உட்கார்ந்து கொள்கிறாரு. ஆனா டயலஸ் பண்றாங்க, சிலவங்களுக்கு உடம்புல பலகீனம் இருக்கிறது, அவர்கள் நின்று கொள்கிறார்கள். கிச்சன்ல 1 hour 2 hours பெண்கள் நின்று கொண்டு இருக்கிறாங்க, அவருடைய சமையலறையில் ஈடுபடுகிறார்கள். மற்றவர்களுடைய தொழிலை ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் உட்கார்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். அவர்களே, இன்றைக்கு மகா பெரிய சாப்பக்கேடாக மாறிய ஒரு விடயம் தான் இன்றைக்கு நம்மில் அதிகமான முஸ்லிம்கள் இன்றைக்கு சின்ன சின்ன காரணங்களுக்காக வேண்டி தொழுகையில் அவர்கள் உட்கார்ந்து தொழக்கூடிய நிலைமையை உருவாக்கி இருக்கிறார்கள். கனியாளர்களே, அல்லாமா நவீ ரஹ்மத்துல்லாஹி அவங்க தன்னுடைய ஷரஃபுல் முஹத்தம் என்ற கிரந்தத்தில் தெளிவுபடுத்துவாங்க, தெளிவாக விளங்கப்படுத்துறாங்க. என்னுடைய உடம்பில் பலவீனம் இருக்கிறது, எந்த மனிதனுக்கு உட்கார்ந்து கொள்ளலாம், எப்படிப்பட்ட மனிதனுக்கு தொழுகையில் உட்கார்ந்து கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்குது? மஷக்கா வாஹிரா, மஷக்கத்துல் வாஹிரா. அவனுடைய உடம்பு பலகீனமாக அவனுக்கு நிற்கிறதுக்கு ஏதா, அவனுடைய கால் உடைந்திருக்கிறது, அவனுடைய இடுப்பு முள்ளு உடைந்திருக்கிறது, அவனுக்கு அதுக்கு மேல தொழுகையில் நிற்கிறதுக்கு நினைச்சு கூட பார்க்கலாம். மஷக்கத்துல் வாஹிரா. இஸ்லாம் அவனுக்கு நின்று கொள்வதற்கு அனுமதி விட்டுட்டோ உட்கார்ந்து கொள்வதற்கு அனுமதி கொடுக்குதோ? இல்லாட்டி ஜியாதத்து மரபு, அவனுக்கு நோய் இருக்கிறது, அவனுக்கு நின்று கொள்ளலாம், நின்று கொள்ளல் என்றா என்னுடைய நோய் அதிகரிக்கும் என்று அவருக்கு தெரியும். இஸ்லாம் அந்த சந்தர்ப்பத்தில் அவனுக்கு உட்கார்ந்து கொள்வதற்கு அனுமதி கொடுக்குது. இப்போ நபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உதாரணம் சொல்லுவாங்க, ஒருத்தர் ஷிப்ல பயணம் செய்கிறாரு, கடல்ல பயணம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் கண்ணியமானவர்களே, தொழிலுடைய நேரம் வந்துட்டு ஷிப் போய்கொண்டிருக்கிறது, அவர் எழுப்பி நிற்கிறார் சொல்லுறதுக்கு, அவருக்கு தலை சுற்று ஏற்படுகிறது, அவர் கொஞ்சம் மிஸ் ஆகினா கடலுக்குள்ள விழுந்துருவார். இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு உட்கார்ந்து தொழுவதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்குது. அல்லாமா இமாமுல் ஹரமைன் ஜுவைனி ரஹ்மத்துல்லாஹி அவங்க தன்னுடைய நிஹாயத்துல் மத்லப் என்ற கிரந்தத்தை தெளிவுபடுத்துறாங்க. நீங்க உட்கார்ந்து சொல்வதற்கு முயற்சி செய்கிறீர்கள்,
உங்களுக்கு நின்று தொழுறதுக்கு ஏனா என்னுடைய உடம்பில் வலி இருக்கிறது, நின்று தொழுது நின்றா என்னுடைய கொள்கையுடைய பக்குவத்தை நான் இழந்து விடுவேன், அப்படியான ஒரு கட்டம் வந்தா உட்கார்ந்து சொல்லுங்க. இந்த காரணங்களை தவிர எந்த காரணத்துக்கும் அன்பவர்களே ஒரு முஸ்லிமான மனிதன் தொழுகையில் அவனுக்கு உட்கார்ந்து சொல்வதற்கு ஏறாது. உட்கார்ந்து சொல்வதுண்டா இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க முதலாவது ஆப்ஷன் போறது கதிருக்கு தான், முதலாவது ஆப்ஷன் போறது யாருக்கு தான். அன்பாளர்களே, ஒரு மனிதனுக்கு சொல்ல முடியாமல் போகும் பொழுது இஸ்லாம் 3 விதமான ஆப்ஷன் கொடுக்கிறது. நிச்சயலாட்டி முதலாவதாக அவன் பூமியில் அமர்ந்து சொல்ல வேண்டும். பூமியிலும் அமர்ந்து சொல்ல முடியாவிட்டால் முல்தஜிஅன் படுத்து சொல்வான், படுத்தும் சொல்ல முடியாவிட்டால் முஸ்தல்கியன் பூமியில் அவன் மல்லாத்து சொல்வான். இந்த 3 ஆப்ஷன்ல முதலாவது ஆப்ஷன் அவன் உட்கார்ந்து சொல்லணும். உட்கார்ந்து சொல்லணும்டா எங்க உட்கார்றது? இன்னைக்கு இது ஒரு 5 வருஷத்துக்குள்ளான உருவான ஒரு கலாச்சாரம். எங்கட கலாச்சாரம் நிறைய உலமாக்கள் இதுக்காக பாடுபட்டாங்க. அன்பாளர்களே, எங்கேயும் ஹதீஸ்ல காணப்படல. உட்கார்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் பூமியில் தான் உட்கார்ந்து கொள்ள வேண்டும். அன்று ரசூலுல்லாஹ் அவர்கள் குதிரை சவாரி செய்தார்கள். குதிரையின் நபியோட கீழே விழுந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய இடுப்பினுடைய வலது பக்கம் பட்டுச்சு. நபியோட காயம். சஹாபாக்கள் சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு உட்கார்ந்து தொழுவிச்சாங்க. நாங்க பின்னால இருந்தோம். நபி உங்க தரையில் அமர்ந்து எங்களுக்கு தொழுவிச்சார்கள். அன்பான ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் கதிரை இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயும் தென்னை மரங்களுடைய ஈச்ச மரங்களுடைய குச்சிகள் காணப்பட்டது. ரசூலுல்லாஹ் சக்கராத்தில் இருக்கிறார்கள். துஹருடைய நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுவித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 சஹாபாக்களுடைய அந்த தோள் துண்டத்தில் அந்த கையை போட்டுவிட்டு அவர்கள் துஹருடைய நேரத்துக்கு மஸ்ஜிதுக்கு வந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுவித்துக் கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கையை காட்டி சொன்னாங்க, அபூபக்கர் நீங்க தொழுவிக்கிற மாதிரி தொழுவீங்க. ரசூலுல்லாஹ் அவர்கள் அபூபக்கருக்கு முன்னால போய் உட்கார்ந்தாங்க. ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்தாங்க. பூமியில உட்கார்ந்து தொழுவிக்க ஆரம்பித்தார்கள். எந்த இடத்திலையும் அந்த ரசூலுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்கள் அவர்கள் மஸ்ஜிதுக்குள்ளாலேயோ வீட்டுக்குள்ளாலேயோ தங்களுடைய தொழுகைக்காக வேண்டி கதிரையை பாவித்த எந்த ஹதீஸ்களும் எந்த வரலாறுகளும் எந்த நிகழ்வுகளும் பதிவு செய்யப்படவில்லை. இதை நாங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும். அன்புக்குரியவர்களே, உட்காரும் பொழுது தரையில் உட்கார்ந்து சொல்வதை இஸ்லாம் விரும்புகிறது. முதலாவதாக உட்காரக்கூடிய முறையை இஸ்லாம் தெளிவுபடுத்தும் பொழுது முதலாவது அஸ்தஹியாத்துடைய இருப்பில் உட்காருங்கள், அது முடியாவிட்டால் தப்பாடி கொட்டி உட்காருங்கள், அது முடியாவிட்டால் 2வது அஸ்தஹியாத்தில் உட்கார்ந்து கொண்டு உட்காருங்கள், அது முடியாவிட்டால் தம்பீத் தன்னுடைய கால்களை நீட்டி உட்காருங்கள். அல்லாஹ் ஹஜ்ர் ஹைத்தம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஹ்ஃபத்துல் முஹ்தாஜில தெளிவுபடுத்துகிறாங்க. அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் முதலாவதாக ஒரு மனிதனுக்கு நிற்க முடியாமல் போகும் பொழுதோ உட்கார்வது என்று வரும் பொழுதோ அது தரையில் உட்கார்ந்து சொல்வதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. நல்ல புரிஞ்சு கொள்வது. ஆனா ஹஜ்ரத், எனக்கு கதிரையில தான் உட்காரணும், எனக்கு தரையில உட்கார்றது தேவை. நான் இந்த ஹுத்பாவுடைய தலைப்பை நான் போட்டோடனே நிறைய பேர் எனக்கு கால் பண்ணினாங்க. ஹஜ்ரத், எங்கட மஸ்ஜிதில் இந்த ப்ராப்ளம் தான். ஹஜ்ரத், எங்கட மஸ்ஜிதில் இந்த ப்ராப்ளம் தான். நேற்று நான் மகரிபுக்கு பின்னால் இருந்தோ மற்றும் எத்தனையோ கால்கள் இந்த தலைப்பை முன்னிட்டு, ஹஜ்ரத், எங்கட மஸ்ஜிதுகள் சேர்ச்சுகளாக ஆலயங்களாக மாறி இருக்கிறது, கிறிஸ்துவ ஆலயங்களாக சேர்ச்சுகளாக மாறி இருக்கிறது. கிறிஸ்துவர்களுடைய அமல் எப்படி இருக்குது? கதிரையில உட்கார்ந்து தான் அவங்க அமல் செய்வாங்க, அவங்க இபாதத்துகள் செய்வாங்க. சில மஸ்ஜிதுகள் இருக்கிறது, அங்கே அந்த கதிரைகள் வைத்து வேர்டிங் பண்ணப்பட்டிருக்கிறது. கதிரை எடுக்கிறது கேட்கலாம், வந்து உட்கார்ந்து சொல்லுங்க. நிறைய பேர் எங்களோட சமூகத்துல பார்க்கலாம். பைக்ல வருவார், அவரு பைக்க முன்னால் நிப்பாட்டுவாரு, மஸ்ஜிதுக்குள்ள வந்து பேசிக் கொண்டிருப்பாரு, சலாம் சொல்லுவாரு. இக்காமத் சொன்ன அடுத்த கணம் கதிரை முன்னால் வைத்து வந்து உட்கார்ந்துவாரு. இவ்வளவு நேரம் ஒரு நடந்து வந்தது, சலாம் சொன்னது, பேசினது, கிடைச்சது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு மஸ்ஜிதுகள் எங்கேயுமே தரையில உட்கார்ந்து தொழுகிறவங்களுக்கு பார்க்கறதுக்கு ஏதா. முந்தைய காலம் அது இருந்துச்சு. பழைய மக்களுக்கு உடம்புல பலகீனமானவர்கள் மஸ்ஜிதுக்குள்ளால் தரையில் அமர்ந்து தொழுவார்கள்.
இன்னைக்கு தரையில் அமர்ந்து தொழக்கூடிய காட்சிகள் சமூகத்தில் இல்லை. இதை நான் ஆணித்தரமாக பேசுகிறேன் கண்ணியமானவர்களே. ஆனா ஒருத்தர் சொல்றாரு, அந்த கதிரையில் அமர்ந்து தான் சொல்லணும், எனக்கு விடுறதுக்கு ஏனா கதிரத்தான் எனக்கு தொழுகை எனக்கு பக்குவமா சொல்றதுக்குரிய அமைப்பு என்று வரும் பொழுது நான் பேச போற விடயங்களை அடிப்படையான அம்சங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக தரைக்கு முற்படுத்த வேண்டும், பூமிக்கு முற்படுத்த வேண்டும். பூமியில் சொல்ல முடியாதவர்கள் கதிரையைத்தான் அமர்ந்து சொல்ல வேண்டும் என்றால் நான் பேசக்கூடிய அந்த ஒழுக்கங்களையும் அந்த கண்டிஷன்களையும் அந்த விதிமுறைகளையும் ஒவ்வொரு மனிதனும் கதிரை பாவனையாளர்கள் அவர்கள் அவதானிக்க வேண்டும். இது யார் கோவிச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏனென்றா எங்களோட ஒரு பொறுப்பு இருக்கிறேன் சொல்லுது. கனிமலர்களே, கதிரை பாவனையர்களை 5 வகைகளாக வகைப்படுத்தலாம். அதுல முதலாவது அறவே நின்று சொல்ல முடியாதவங்க, அறவே நிற்கிறதுக்கு ஏதா உடம்புல பலகீனம், அவருடைய இடுப்பு உடைந்திருக்கிறது, கால் உடைந்திருக்கிறது, அறவே நிற்கிறதுக்கு உடம்புல சக்தி இல்லை. முதலாவது ஆப்ஷன் பூமியில அமர்ந்து சொல்றதுக்கு முயற்சி செய்யுங்க. இல்ல இல்ல நாங்க கதிரையில அமரும்டா. அன்பாளர்களே, கதிரையில அமர்ந்து சொல்றதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கணும். ஆனா ஆக பெஸ்ட் அல் குஊது அலல் அர்த், பூமியில அமர்ந்து சொல்லணும். அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார், ருக்குவும் சுஜூதும் செய்ய வேண்டும். ருக்கு செய்யும் பொழுது ருக்குவை விட சுஜூதை கூடுதலாக செய்ய வேண்டும். அவர் உட்கார்ந்திருக்கிறார் கதிரையில, பூமிக்கு போறதுக்கு இயலாது. ஒரு நோயாளி விசாரிக்க வந்தாங்க. அவர் தலையணையை முன்னால வச்சு தலையணையில சுஜூத் செய்யறதுக்கு பார்த்தாரு. ரசூலுல்லாஹ் தலையணை எடுத்து தூக்கி வீசி சொன்னாங்க, நீங்க இப்படி எல்லாம் சுஜூத் செய்ய தேவையில்லை, வைகக்கூடிய உங்களுக்கு 7 அளவு நீங்க சுஜூத் செய்யுங்க. உட்கார்ந்து கொள்ளும் பொழுது அறவே முடியாதவர்கள் அவருடைய தியாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறதுக்கு பின்னால அதே இடத்துல ருக்கு செய்வாரு. ருக்குவை விட சுஜூதை கூடுதலாக குனிந்து கொள்வார். இது முதலாவது முறை. இரண்டாவது முறை, அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதர் இருக்கிறார், அவருக்கு நின்று தொழுறதுக்கு ஏனும், ஆனால் ஒரு 2 ரக்காத்து நிச்சயம், 3 ரக்காத்து நிச்சயம், 1 ரக்காத்து நிச்சயம், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுற அளவுக்கு நிச்சயம். அதுக்கு பின்னால தான் கஷ்டம் வரும். எனக்கு நிறைய பேர் இந்த வகையில் இருக்கிறாங்க. ஒரு ரக்காத்து கூட நிச்சய முடியாதவங்க சமூகத்தில் யாரும் இல்லை. அதுக்கு பின்னால்தான் எனக்கு கஷ்டம் வரும். 2 ரக்காத்து எனக்கு நிச்சயம், 3 ரக்காத்து எனக்கு தொழுகை நிச்சயம். அன்பாளர்களே, ஒரு ரக்காத்து தான் எனக்கு தொழுகை நிச்சயம் என்றா ஆரம்பத்திலே எங்களுக்கு கதிரையில உட்காரத்துக்கு இயலாது. நான் கதிரையில உட்கார்ந்துட்டு தொழுகை கூடாது. நல்லா புரிஞ்சு கொள்வோம். 2 ரக்காத்துகள் முழுமையாக எனக்கு நிச்சயம். அதற்கு பின்னால்தான் எனக்கு லெக் பெயின் வரும், அதுக்கு பின்னால்தான் எனக்கு லெக் பெயின் வரும் என்றா 2 ரக்காத்தை கம்ப்ளீட் சொல்லணும். 2 நிமிஷம் அவருக்கு நிச்சயம் வேண்டா, 2 நிமிஷம் நிக்கணும். 1 நிமிஷம் நிச்சயம் வேண்டா, 1 நிமிஷம் அவர் நிக்கணும். எப்ப கஷ்டம் வருதோ அதுக்கு பின்னால்தான் அவர் கதிரையில உட்காருவாரு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பூமியில, 2வது கதிரையில. கனிமர்களே, இந்த 2வது வகையினர் அதிகமாக இருக்கிறாங்க. எங்களோட கண்களால கூட அதிகமானவர்களை பார்க்கலாம். மஸ்ஜிதுக்குள்ள சுத்தி கொண்டிருப்பாங்க, பேசிக் கொண்டிருப்பாங்க. அவர்களுக்கு தாராளமாக நிச்சயம் கதிரையை பார்த்தவுடன் கதிரையில் வந்து அமர்ந்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தொழுகையை பாதுகாக்கட்டும். 3வது பகுதியில் கண்ணியமானவர்களே, அவருக்கு நிக்கிறதுக்கு ஏழும், ஆனா நான் நின்று தொழுது நின்றா அவருடைய நோய் அதிகரித்து விடும். நான் நின்று தொழுது நின்றா அன்றைய நாள் எனக்கு பெட் ரெஸ்ட் எடுக்க தேவைப்படும். நான் நின்று தொழுது நின்றா என்னுடைய நோய் அதிகரித்து நான் டாக்டருக்கு போகணும். எனக்கு நிக்கிறதுக்கு ஏனும், நின்று நின்றா இந்த நோய் அதிகரிக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் புகாக்கள் தெளிவுபடுத்துறாங்க, அட்லீஸ்ட் ஆக குறைஞ்சது சப்புக்கு வந்து அல்லாஹு அக்பர் என்பதாக தக்பீரத்துல் இஹ்ராம் இருக்கிறது. ஆரம்ப தக்பீர், அதுக்கு 1 நிமிடம் கூட போகாது, ஒரு 5 செகண்ட் போகும். அந்த ஆரம்ப தக்பீரை நின்று கொண்டு நீங்கள் கட்டுங்கள். அதற்கு பின்னால் உட்கார்ந்து தொழுங்கள். சுப்ஹானல்லாஹ். ஆக குறைந்தது தக்பீரத்துல் இஹ்ராம். 3வது வகையில். 4வதாக
ஒரு மனிதருக்கு நிச்சயம், ஆனா ருக்கு செய்யறது கஷ்டம். நிறைய பேர் இருக்கிறாங்க, நின்று சொல்லுவேன், ஆனா ருக்கு செய்யணும்டா எனக்கு நின்று கொண்டு ருக்கு செய்யறதுக்கு ஏதா. கண்ணியமானவர்களே, அவர் நின்று கொள்ள வேண்டும். ருக்குவுடைய கட்டம் வரும் பொழுது அமர்ந்து ருக்கு செய்ய வேண்டும். இன்றைக்கு அதிகமானவர்கள் ருக்கு செய்ய முடியாதவர்கள் ஆரம்பத்திலே நிற்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் ஆரம்பத்தில் நின்று கொண்டு அவர்கள் கடைசியாக ருக்குவுடைய கட்டம் வரும் பொழுது உட்கார வேண்டும். இது 4வது சூரத். 5வது முறை ஒரு மனிதருக்கு நிச்சலாம், நின்று கொண்டு ருக்குவும் செய்யலாம், ஆனா சுஜூத் என்பது கஷ்டம். கனிமார்களே, அவர் நின்று சொல்லுவாரு, நின்று ருக்கு செய்வாரு, சுஜூதுடைய கட்டம் வரும் பொழுது உட்கார்ந்து சுஜூது செய்வாரு. இந்த 5 வடிவமைப்பாளர்கள் பெரும்பாலும் கதிரை பாவிக்கக்கூடியவர்கள் நம் சமூகத்தில் அவர் அழைக்கலாம். கனிமார்களே, எனவே நாங்கள் கதிரையை பாவிக்க ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பேர் மஸ்ஜிதுகள்ல குறை சொல்லுவாங்க, இந்த கதிரையால பெரிய கஷ்டம் எங்களுக்கு, கதிரை எடுத்துக்கொண்டு வாரது, கதிரையை கொண்டு பக்கத்தில் வைக்கிறது. நாங்க சொல்லுவோம் எங்களுக்கு அந்த கதிரையுடைய சத்தம் கேட்குது, நாங்க சொல்லுவோம் எங்களுக்கு கதிரை இடைஞ்சலாக இருக்கிறது. கனிமார்களே, கதிரை பாவனையாளர்கள் 2 மெத்தட்ல கதிரையை நாங்க பாவிச்சோம். அதுல முதலாவது, ஆரம்பத்திலே கதிரையை பாவிக்கக்கூடிய மனிதர் அவர் என்ன செய்யலாம், அவர் ஏனையவர்கள் சப்ல இருக்கிறது மாதிரி சப்ல கொண்டு வந்து கதிரை அவருக்கு வைக்கிறது. கதிரையுடைய பின்கால் சப்ல இருக்கும். அவர் கடைசிலிருந்து சாம் கொடுக்கும் வரைக்கும் கதையில் அமர்ந்து சொல்ல போறார்கள். ஆனா ஒரு விஷயத்தை கவனிக்கணும், பக்கத்தில் தொழுவங்களுக்கு இடைஞ்சலாக இருந்துடப்படாது. நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு முறைப்பாடு தான், கதிரை பாவிக்கலாம் எங்களுக்கு கஷ்டம், எங்களோட தொழில் எங்களுக்கு சீராக தொழில் செய்யலாம். 2வது வகையினர், அவர் கதிரையை பாவிக்கிறார் ஆரம்பத்தில் இருந்து அல்ல, இடையிலிருந்து கதிரையை பாவிக்கிறார். 2 ரக்காத் அவரை முன்னால் நின்று தொழுதாரு, 2 ரக்காத்துக்கு பின்னால தான் அவர் உட்கார்ந்து கொள்ள வேண்டிய நிறுத்தம் ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட மனிதர் வளமையில சப்ல இருக்கிற மாதிரி சப்ல நிற்பாரு. அவருடைய கதிரை அவருக்கு முதுகுக்கு பின்னால் இருக்கும், கதிரையுடைய முன்கால் 2ம் அவருடைய முதுகுக்கு பின்னால் இருக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் தான் பின்னால சப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இடைஞ்சல் ஏற்படும். இன்றைய மார்க்கார்கள் தெளிவுபடுத்துறாங்க, இப்படிப்பட்டவங்களாக இருந்தா மஸ்ஜிதுடைய ஒரு தொங்கல்ல ஒரு மூலையில அடுத்த மனிதர்களுக்கு இடைஞ்சல் இல்லாத முறையில் உங்களுடைய கதிரைகளை நீங்கள் பாவித்துக் கொள்ளுங்கள். அன்பார்களே, இந்த அனைத்து விடயங்களையும் நான் இதை சமராய்ஸ் பண்ணி சொல்ல வார விஷயம் என்னென்றா, பல இடங்கள்ல வலியுறுத்தி பேசப்படக்கூடிய விடயம். நான் இந்த இடத்துல தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறேன். அன்பார்களே, நாங்கள் கதிரை பாவனைகள்ல இருந்து முடியாதவர்கள் தரையில் அமர்ந்து கொள்வதை நாம் முற்படுத்திக் கொள்ள வேண்டும். தொழுகையினுடைய அமல்கள் முழுமையாகவே பூமியோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு இக்கட்டான கட்டங்கள் வந்துட்டா அதனுடைய பாவனை எங்களுக்கு முற்படுத்திக் கொள்ளலாம். இதுல யாரும் அதற்கு நீங்க பேசுற விஷயங்கள் எனக்கு பிரச்சனையாக இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, என் மனதை தாக்கிட்டு. அன்பார்களே, இது நோக்கமல்ல, இது நோக்கமல்ல. இதனுடைய தெளிவை ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றா நாங்க 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் சொல்லிருப்போம், எங்களுடைய தொழுகைகள் சீரற்றதாக முறையற்றதாக மாறிவிட்டால் அதில் எந்த அர்த்தமும் கிடையாது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நான் பேசின விடயம் எங்களுடைய தொழுகையில ஒரு பகுதியை தான். எனக்கு அதிகமான பகுதிகள் இருக்கிறது. அன்னைக்கு ஒரு மஸ்ஜிதுக்கு நான் போறேன், ஒரு 5 பேர் முன்னால தொழுது கொண்டிருக்கிறாங்க. வல்லாஹி அல்லாஹ்வின் சத்தியமாக அன்பானவர்களே, அந்த 5 பேரும் 50 வயதை கடந்தவர்கள். அவர்களுடைய சுஜூதை நான் அவதானிக்கப்படுதோ, சுஜூதில் தங்களுடைய கால்களை வைத்திருக்கிறார்கள். அவருடைய கால் விரல்களுடைய உட்புறம் பூமியில் படவில்லை. அன்பானவர்களே, அவருடைய சுஜூது அவருக்கு கூடாது. சுஜூது கூடாவிட்டால் தொழுகை கூடாது. இன்றைக்கு அதிகமான தவறுகள் பிழைகள் தொழுகையில் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், நாட்சாதிவுல நாங்க நிர்வாக சபையோட ஒத்துழைப்போட ஒவ்வொரு திங்கட்கிழமை நைட்டும் ஒரு பித்தகு வகுப்பு செய்யும். அந்த பித்தகு வகுப்புல எப்படி உகு செய்யறது, எப்படி தொழுகிறது,
எப்படி நாங்க சுஜூது செய்யறது, ருக்கு செய்யறது, அதனுடைய முழுமையான பாடங்கள் கற்பிக்கப்படுகிறது. அதில் எங்களுக்கு நாங்கள் கலந்து கொண்டோம் என்றா எங்களுக்கு மார்க்க அறிவு அடைந்து கொள்ளலாம். எனவே கண்ணியத்துக்குரிய வாங்கலை சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம் பேசின விடயங்களை நம் வாழ்க்கையில் என்றால் எடுப்படக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான். எங்களை பாவங்களை மன்னித்துவிடியா அல்லாஹ், பாவம் செய்த கரங்களை எங்கிருக்கிறோம் நாயனே, எல்லாம் மோசமானவர்களே அல்லாஹ், எல்லாம் அநியாயக்காரர்களே அல்லாஹ், அல்ல என்னுடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ், உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ், அல்ல முஸ்லிம்களை பாதுகாத்துற நாயனே, அல்ல முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாத்துற நாயனே, அல்ல பலஸ்தீன் மக்களை பாதுகாத்துற நாயனே, அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்துறியா அல்லாஹ், சந்தோஷமான வாழ்க்கை அவர்களுக்கு நசீபாக்கிற நாயனே, அவருடைய ஷஹாதத்துகளை கபூல் செஞ்சிருயா அல்லாஹ், அல்ல அழகான மௌத்தங்களுக்கு தாயா அல்லாஹ், அழகான ஜனாசாவங்களுக்கு தாயா அல்லாஹ், அல்ல குர்ஆன் ஓதி கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு மௌத்த தாயா அல்லாஹ், அல்ல சுஜூதுல வச்சு எங்களுக்கு மௌத்த தாயா அல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய மதீனாவுல பூமியில வச்சு எங்களுக்கு மௌத்த தாயா அல்லாஹ், அழகான மரணத்துங்களுக்கு தாயா அல்லாஹ், அல்லாஹ் மக்கள் எங்களை பார்த்து முன்மாதிரியான முறைகளுக்கு ஜனாசாவை எங்களுக்கு தந்திர நாயனே, அல்ல தொழுகிற சுஜூதுல வச்சு எங்களுக்கு ஒப்பாத்த தாயா அல்லாஹ், முஸ்லிம் சமுதாயத்தை முழுமையாக பாதுகாத்துற நாயனே, பெண்களை பாதுகாத்துற நாயனே, சிறு குழந்தைகளை பாதுகாத்துற நாயனே, நாங்கள் கேட்ட விடைகள் அவசியம் ஒரு சந்தர்ப்பத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ், இதுவாக கபூல் செஞ்சிருந்தாயனே. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.